இருக்கிறதான ஒரு முக்கியமான ஒரு செய்தியினுடைய தலைப்பு ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ராக்ஷன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்படியாக நம்முடைய ஓட்டம் கர்த்தரை நோக்கி போய் கொண்டிருக்கிற அந்த ஓட்டத்தை நம்முடைய ஓட்டத்தை திசை திருப்பும்படியாய் சில காரியங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதாக இருக்கிறது. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போனதா, அது என்னன்னு தெரிஞ்சாதான் நாம் தேவனை பின்பற்றி ஓடுவதில் நமக்கு எந்த சிரமமும் இருக்காது. கர்த்தரை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டம் தேவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஓட்டம் ஓடுறதே நிறைய பேருக்கு தெரியல. அவங்க இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க. வெளியே உலகத்தில் இருக்கிறவங்க ஓடலாம். ஆனால் நீங்களும் நானும் ஒரு நோக்கத்திற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக நம்மை கர்த்தர் பிடித்தாரோ அதில் நாம் நிலைத்து நிற்கும்படியாக நாம் என்ன பண்ணணும்னா, நம்முடைய டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதபடிக்கு நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓட தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இதற்கு நமக்கு வாழ்க்கையில் முதன்மையான காரியம் என்ன என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கணும். எதற்காக நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், எதற்காக நான் என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் குடும்பத்தை கொடுத்தாலும் அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. குடும்பத்தை யோசிக்கிறதே இல்லை. அவங்க பாட்டுக்கு வேலைன்னு வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் பிள்ளைகளை கொடுத்துருப்பார், பிள்ளைகளையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தேவனை மறந்துடுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தில் நிலைத்திருக்க தேவனிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒரு காரியத்தை வாசிக்கலாம் பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபத்தில் முதலாவது அதிகாரம் 8ஆம் வசனம் 312வது பக்கத்தில் இருக்குது. எல்லாம் எடுத்துங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். நம்முடைய வழிகளில் நாம் இரு மனதோடு இருப்போமானால், ஒரு பக்கம் கர்த்தர், இன்னொரு பக்கம் உலகம், ஒரு பக்கம் கர்த்தர், இன்னொரு பக்கம் பணம், ஒரு பக்கம் கர்த்தர், இன்னொரு பக்கம் குடும்பம், இவ்விதமாக நம்முடைய எண்ணங்கள் மாறி கொண்டே இருக்குமானால், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருப்பான். அவனுடைய குடும்பத்தை அவனால் சரியாக கவனிக்கவே முடியாது. இல்லைன்னா தேவனிடத்தில் தேவனையும் சரியாக தொழுது கொள்ளவே முடியாது. தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ நம்மளை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவருடைய துதியை சொல்லும்படி, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் 2 யோசனைகள் இருக்கிறபடினால நாம் தேவனை முழுமையாக பின்பற்ற முடியவில்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு முதன்மையான காரணமாக இருக்கிறது. நிறைய பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது கர்த்தர் தரேன்னு சொல்லியிருப்பார், இன்னொரு பக்கம் கர்த்தர் தரமாட்டேன்ற மாதிரி நமக்குள்ள ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா ஒரு பெண்ணை காண்பிப்பார், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பெண்ணை விட்டுட்டு வேறு இன்னொரு பெண்ணை பார்க்கலாமான்னு யோசிப்போம். இல்லைன்னா ஒரு மாப்பிள்ளையை காமிப்பார், அந்த மாப்பிள்ளையை விட்டுட்டு இன்னும் இதோட நல்ல ஒரு மாப்பிள்ளை வருமா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது தேவன் நியமித்ததான நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதில்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு இரக்கமாக, கிருபையாக அவருடைய சித்தத்தை உணரும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இப்போது இந்த இடத்துலையும் யாக்கோபு எழுதுகிறாரு, 2 மனம் உள்ளவர்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கைகளை சுத்திகரியுங்கள், உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். கைக்கும் இருதயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. கைக்கும் இருதயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இருதயத்திற்கும் சிந்தைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. எல்லாமே இந்த இருதயத்தை சார்ந்து தான் நம்முடைய வாழ்க்கையே இருந்து கொண்டு இருக்கிறது. அவனுடைய இருதயம் எப்படியோ அப்படி தான் அவனுடைய வாழ்க்கை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவனுடைய மூளை பகுதி எப்படி இருக்குதோ அப்படி தான் அவனுடைய வாழ்க்கையே அமையும். இப்போ உங்கள் மூளை பகுதியில் எதை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க? எது உங்களுக்கு பிரதானமாக இருக்கிறது?
ஒன்று கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை தொழுது கொள்ளணும், இல்லை பாகால் தெய்வமாக இருந்தால் பாகாலை தொழுது கொள்ளணும். பாகாலும் வேணும், உலகமும் வேண்டும், கர்த்தரும் வேணும். அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய ஓட்டம் ஒரு நிலையற்ற ஓட்டமாக இருக்கும். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலே நிலையற்றவனாக இருப்பான். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிலையில்லாதபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய இருதயம் 2 விதமான நினைவுகளினாலே தள்ளாடி கொண்டிருக்கிறது. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்களுடைய பிரதானமான நோக்கம் எது? எதுக்காக நாம் தேவனிடத்துக்கு வந்திருக்கிறோம்? எதற்காக நீங்கள் தேவனை தேடி வந்தீங்க? ஒருவேளை உங்களை பிடிப்பதற்காக தேவன் சில அற்புதங்களை செய்து உங்களை பிடித்திருப்பார். ஆரம்ப காலத்தில் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கல, கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நமக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம் தளர்ந்து போயிடுது. நிறைய பேர் தொடர்ந்து ஓட முடியாதபடி நிறைய பேர் விலகி போயிருக்கிறாங்க, நிறைய பேர் நின்று போயிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தார்? எதற்காக உங்களை தெரிந்து கொண்டார்? அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த அழைத்த அழைப்பிலேயே நம்ம நிலைத்திருக்கும்படியாக தேவனுடைய சித்தத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதனால் இந்த நாட்களில் தேவனுடைய சித்தத்தை அறியும்படியாக நம்முடைய இருதயம் ஒருமுகப்பட்டு தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். நம்ம அப்பப்போ அந்த பக்கம் பார்த்துட்டே இருக்கிறோம், அதுக்கப்புறம் இங்கே பார்க்குறோம். சபைக்கு வரும்பொழுது தேவனை பார்க்குறோம், வெளியே போகும்பொழுது உலகத்தை பார்க்குறோம். சபைக்கு வரும்பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்குறோம், உலகத்துக்கு போகும்பொழுது உலகத்தாருடைய சத்தத்தை கேட்டுகிட்டே இருக்கிறோம். இப்படி மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில் சத்தங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அது நம்மை நிலையற்றவர்களாய் மாற்றி விடுகிறது. இந்த நாட்களில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, பிசாசு நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறான், தேவனும் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதில் எது பிசாசு சத்தம், எது தேவனுடைய சத்தம்னு நம்மளால் பகுத்தறியக்கூடிய அந்த கிருபை இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளை ஈஸியாக பிசாசு என்ன பண்ணிவிடுவான்? ஏமாற்றி நம்மளை தள்ளிட்டு போயிடுவான். அதனால் தேவனுடைய சித்தத்தை விரும்புகிறதான நீங்கள் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் முதலாவது கேட்க விரும்பணும். ஆண்டவரே, உங்கள் சத்தம் என் காதில் வரணும். ஆண்டவரே, தேவையில்லாத எந்த சத்தமும் என் காதில் வரக்கூடாது. இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? தேவனை குறித்து பார்க்கும் பொழுது அவர் மிகவும் அன்புள்ளவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள், 127ஆம் பக்கத்தில் இருக்குது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தோம். அப்போ இயேசுவை குறித்து நாம் நிறைய பேருக்கு தெரியதில்லை. இயேசு ஏதோ ஒரு தெய்வம், கேட்டால் கொடுப்பார். ஆனால் அதுக்கு மேலே அவர் மிகவும் அன்புள்ளவர். அந்த அன்புள்ளவர்ன்றதை நம்ம மறந்து போயிடுறோம். அன்புள்ள தேவன் நம்மை சோதிப்பாரா? நமக்கு கஷ்டங்களை கொடுப்பாரா? நம்ம சோதிக்கப்படுகிறதான நேரத்தில் கர்த்தர் என்னை சோதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம். தேவன் நம்மை சோதிக்கிறவர் கிடையவே கிடையாது. அதே யாக்கோபு எழுதின நிருபத்தில் நம்ம 1ஆவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பன்னிரண்டு 13 14 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுகிறான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போது தேவன் நம்மை ஒரு நாள் சோதிக்கிறவரே கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் அறியாதவங்க கடவுளை என்னை ரொம்ப சோதிக்கிறாருங்க அப்படின்வாங்க. இன்றைக்கி அந்த வார்த்தையை தேவனை அறிந்த ஜனங்களும் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆண்டவர் தான் எனக்கு இந்த சோதனையை கொடுத்தாருன்னு சொல்லி.
ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்போ இந்த தீமைகள் ஏன் நடக்குது அப்படின்னா, நம் தேவனை பார்த்து கொண்டிருந்ததான நேரத்தில் நமக்கு சோதனை வந்தாலும் அதை தாண்டி வர கிருபை கொடுக்குறாரு. ஆனால் தேவனை எப்போ பார்ப்பதை விட்டுட்டு நம்முடைய சூழ்நிலைகளையும் உலகத்தையும் நம்ம பார்க்குறோமோ அந்த நேரத்தில் தான் நாம் சோதிக்கப்படுகிறோம். புரிஞ்சுக்குங்க, சோதிக்கப்படுகிறவன் தேவனால் சோதிக்கப்படுகிறவன் அல்ல. அப்போ ஏன் உலகத்தில் சோதனை வருது? ரெண்டு பேர்த்துக்குமே வருது. தேவனை அறிந்தவர்களுக்கும் வருது, தேவனை அறியாதவர்களுக்கும் வருது. தேவனை அறிந்தவர்களுக்கு நடந்ததுபடியே தேவனை அறியாதவர்களுக்கும் நடக்குது. ரெண்டுமே ஒரே போல தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு வித்தியாசத்தை நம்மால் உணர முடியாதபடி போய்விடுகிறோம். சோதனை நேரத்தில் நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டுருது, கர்த்தரை நோக்கி பார்க்கிறதே இல்லை. அந்த படகில் இருந்ததான அந்த சீஷர்கள், இயேசு அவரோடு தான் இருந்தார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? சூழ்நிலையை பார்த்தாங்க. காற்றும் கடலும் இவ்வளவா கொடூரமாக இறைந்து கொண்டு இருக்கிறது, நம்ம முழுகிடுவோம். ஆனால் இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு? நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏன்? இயேசுவுக்கு எப்படி தூக்கம் வந்துச்சு? அவருக்கு தெரியும், பிதா என் கூட இருக்கிறாரு, அவர் தான் என்னை அனுப்பிச்சார், இந்த புயல் காற்றையும் அவர் தான் அனுப்பிச்சிருக்கிறாரு, இதுலேருந்து விடுதலை தர அவரால் முடியும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? அவர் முழிச்சுக்கிட்டு இருக்கிறார், நான் ஏன் விழிச்சுக்கிட்டே இருக்கணும்? நானும் தூங்கணும் அப்படின்னு அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் சீஷர்கள் அவ்விதமாக இல்லை. அவங்க சூழ்நிலையை பார்க்குறாங்க. இப்படி கொடூரமாக காற்றும் கடலும் இறைந்து கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறது. இதில் நம்ம அந்த பக்கம் போவோமா போக மாட்டோமான்னு தெரியல. இவங்களை ரெண்டாவது அந்த பக்கம் அந்த கரைக்கு போகலாம் என்று சொல்லி அவர்களை அழைத்ததை யார்? தேவன் தான் அவர்களை அழைத்தார். அப்போ அந்த அழைத்த தேவன் மேலே அவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் அவங்க சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தான் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. இந்த நேரத்தில் இந்த பயம், தேவையில்லாத பயம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக அகன்று போக வேண்டும். இயேசுவை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா, இயேசு யார்? அவர் மிகவும் அன்புள்ளவர். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனும் தம்முடைய ஒரே பேரானாகிய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினதற்கு காரணம், பாடுபட்டு மரிக்கும்படியாய், நமக்காக இரத்தம் சிந்தும்படியாய், ஒரே நோக்கத்திற்காக தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பார்க்காம அவர் என்ன பண்ணார்? இந்த பூமிக்கு அனுப்பிச்சார். எவ்வளோ கொடூரமான மரணம் அவர் அனுபவித்தார். ஆனாலும் பிதா அவரை கைவிடவே இல்லை. அந்த மரண நேரத்திலையும் அவர் ஜெபம் பண்ணுறாரு கெத்செமனே தோட்டத்தில். ஆண்டவரே, இந்த கொடூரத்தை நினச்சா என்னால் தாங்க முடியல, ஆனால் ஏன் இஷ்டத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். அவருடைய இருதயத்தில் ரெண்டு விதமான எண்ணம் இல்லை. கர்த்தர் கைவிட்டுருவாரோ, நான் இதில் நிற்பேனா, எனக்கு தெரியலையேன்னு அவர் யோசிக்கவே இல்லை. என்னோடு என் தேவன் இருக்கிறார், அவரால் நான் இந்த சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன், அவரால் நான் இந்த மதிலை தாண்ட முடியும். அதுதான் அவருடைய இருதயத்தில் இருந்ததான ஒரே எண்ணம். அதனால் அவர் தைரியமாக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? பிரச்சனைன்னு பார்க்கும் பொழுது பிரச்சனையை பார்க்குறோம், தேவனை மறந்துடுறோம். அதனால் நாம் இந்த நாட்களில் நம்முடைய பிரதானமான நோக்கம் எதுவாக இருக்கிறது? எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? ஒருவேளை உலகத்திற்காகவோ பணத்திற்காகவோ குடும்பத்திற்காகவோ ஓடுவீர்களானால் உங்களுடைய ஓட்டம் வீணாய் போய்விடும். உங்களுடைய ஓட்டம் கர்த்தரை நோக்கி மாத்திரம் ஓட வேண்டும். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இந்த நாளில்? தேவன் உங்களிடத்தில் கேட்குற, நீங்கள் யாரை பார்த்து ஓடுற? எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற? இந்த உலகத்தில் நிறைய எல்லாருமே ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்க குடும்பத்துக்காக ஓடுறோம், வேலைக்காக ஓடுறோம், பிள்ளைகளுக்காக ஓடுறோம். எல்லாருடைய ஓட்டத்திலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமான ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது நான் என் இயேசுவுக்காக ஓட வேண்டும். அருமையான ஒரு பாட்டு இருக்குது இல்லைங்களா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். அந்த பாட்டை பாடலாமா? நம்ம எல்லாரும் நம்முடைய இந்த நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும், நான் எதுக்காக ஓடுறேன், எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிறேன், யாரை பின்பற்றி போகிறேன், யார் என்னை நடத்துகிறார், யார் எனக்கு உதவி செய்கிறார். நிறைய பேர் அந்த பிரச்சனை நேரத்தில் உதவி செய்யறதுக்கு மனுஷனை நம்புவாங்க. மனுஷன் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு உதவி செய்யாமல் போயிடுவான். நான் இருக்கிறேன், உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரச்சனை நேரத்தில் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது. ஆனால் நமக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னவர், பலன் தருகிறேன் என்று சொன்னவர்,
தேவனாகிய கர்த்தர். அவரை மாத்திரம் நம்ம நோக்கி ஓடும் பொழுது நம்முடைய இந்த வாழ்க்கையில் அவர் நிச்சயமாகவே நம்ம கீழே விட போவதில்லை. கீழே விழுந்தாலும் நம்மளை என்ன பண்ணுவார்? தூக்கி எடுத்து நிறுத்துவார். நம்ம இந்த பாடலை பாடலாமா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறே. ஓடுகிறே, நான் ஓடுகிறே, இயேசுவுக்காய் நான் ஓடுகிறே. ஓடுகிறே, நான் ஓடுகிறே, இயேசுவுக்காய் நான் ஓடுகிறே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறே. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறே. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறே. இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை நான் இடர்கள் வந்தாலும் சுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் சுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, பொன்முகம்தான் நான் பார்க்கலுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, பொன்முகம்தான் நான் பார்க்கலுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய்
உமக்காய் நான் ஓடுகிறேன். பாட்டு ரொம்ப நல்ல அழகா இருந்துச்சுல்ல. பாடணுமே, கருத்தை உணர்ந்து பாடணுமா. அந்த கடைசியாக பாடணும், என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே, அவருடைய பொன்முகத்தை நான் பார்க்கணுமே. அந்த ஆசையோடு தான் அவங்களுடைய ஓட்டம் இருக்குதான். இயேசுவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் போய் அவரை துதிக்கணும். இதுதான் நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டும். சும்மா பாடிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் பாட்டு அர்த்தத்தோடு பாடணும். பவுல் சொல்கிறாரு, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆனால் நம்முடைய பாடல் எவ்விதமாக இருக்கிறது, நம்முடைய ஓட்டம் எவ்விதமாக இருக்கிறது. இவ்விதமாக இந்த வேதத்தில் ஓடினதான அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த டிஸ்ட்ராக்ஷனால் தேவன் அவர்களுக்கு முன்பாக வைத்திருந்ததான ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. முதலாவது மோசையை குறித்து பார்க்கும் பொழுது, அவரை தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் அவரை தெரிந்து கொள்ளவே இல்லை. அவரை அழைக்கும் பொழுது அவருக்கென்று பிரத்யேகமான ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் கர்த்தர் அவரை பார்த்து, நீ என் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி அவங்கள பாலும் தேனும் ஓடுகிறதான கானானுக்குள்ளே கொண்டு போகணும்னு அவரை வாக்கு பண்ணி தான் அவரை அழைச்சார். அதன்படி தான் அவரும் தெரிந்து கொண்டு எகிப்தில் 10 வாதைகளை செய்து நிறைய அற்புதங்களெல்லாம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்ததான அவர் திடீரென்று அவருடைய எண்ணத்தில் ஒரு கோபம் ஒன்று வந்துடுச்சு. ஒரு இடத்துல ஆண்டவர் மலையை பார்த்து பேசுன்னா இவர் என்ன பண்ணுறாரு, அடிச்சிடறார். ஆனால் அவருக்கு நேரிட்டதான காரியம் என்ன, அவருக்கென்று ஒதுக்கப்பட்டதான அந்த கானானுக்குள்ள, பாலும் தேனும் ஓடுகிறதான கானானுக்குள்ள அவரால் போக முடியாதபடிக்கு ஒரு தடை ஏற்பட்டது. நம்மையும் குறித்த தேவன் ஒரு தீர்மானத்தோடு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் நிறைய பேர் அந்த நித்திய ஜீவனை இழந்து விட்டோம். இப்போ ஜீவனற்றவர்களாய் நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஜீவனற்றவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அம்மா வயிற்றில் நம்ம அந்த உருவாகும் பொழுது ஒரு ஜீவன் ஒன்று வந்தது, உயிரோடு இருந்தது. நான் அவங்க அம்மா வயிற்றில் இருந்தேன், சரியான நேரத்தில் வெளிப்பட்டேன். என்னை இத்தனை வருஷங்கள் கர்த்தர் காத்து கொண்டார். நடுவில் என்னுடைய ஜீவனை நான் பிசாசுக்கு வித்துட்டேன். ஆனால் ஜீவனற்ற பாவியாக நான் இழந்து போயிருந்ததான என்ன ஆண்டவர் தேடி வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை கொடுத்து நம்மை விலைக்குறையமாக வாங்கியிருப்பதற்கு காரணம், உன்னை குறித்து நான் ஒரு நோக்கம் வச்சுருக்கிறேன்ப்பா. நீ இந்த உலகத்துக்காக ஓடுறதுக்காக அல்ல, நீ எனக்காக ஓட வேண்டும். இந்த உலகத்தின் வேலையை உனக்கு கொடுத்தாலும் அது பிரதானமான வேலை அல்ல. உனக்கென்று நான் நியமித்திருக்கிற அந்த நேரம் வரையிலும் நீர் இந்த ஓட்டத்தில் நீ என்ன பண்ணணும், ஓடி முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்பி நம்ம கையில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறார். இதுக்கு மத்தியில் மோசையை போல நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கோபங்கள், நிறைய கசப்புகள், நிறைய வெறுப்புகள், கோபம், வெறுப்பு, காயம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அருமையான சகோதரர், இந்த காலை வேளையில் சங்கீதத்தை குறித்து வாசிக்கும் பொழுது அந்த யுத்தத்தில் அந்த சங்கீதமே அது ஒரு யுத்த சங்கீதம் தான். தாவீது எழுதினதான சங்கீதத்தில் நிறைய யுத்த சங்கீதங்கள் இருக்குது. அதில் ஒரு யுத்த சங்கீதம் தான் அது. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. இந்த யுத்தத்தை நாம் எந்த விதமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். உலக பிரகாரமான அந்த யுத்தத்தில் நம்ம அப்படி அந்த உலக பிரகாரமான ஜனங்களை மாதிரி நீங்களும் நானும் யுத்தம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த யுத்தத்தில் நம்ம தோற்று போயிடுவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய யுத்தம் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு, அதிகாரங்களோடு, துரைத்தனங்களோடு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு உங்களுக்கு யுத்தம் இருக்கிறது. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது.
உங்களுடைய எதிரி யார்? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை, உங்களுடைய பங்காளி இல்லை, பிசாசு தான் நம்முடைய விரோதியாக இருக்கிறான். அப்போ அவனை பார்த்து தான் நம்ம இந்த யுத்தத்தை நம்ம செய்யணும். ஆகவே இந்த நாட்களிலே நமக்கு ஒரு யுத்தம் ஒன்று உண்டு. அந்த யுத்தத்தை செய்து முடித்தவர் கர்த்தர். அவர் சொல்கிறார், இந்த யுத்தம் என்னுடைய யுத்தம்பா, நீ ஒன்றும் செய்யவே வேண்டாம். நீ என்ன பண்ணணும்? அமைதலாக இருந்து நான் உன்னை எதற்காக அழைச்சேனோ அந்த லக்கை நோக்கி நீ தொடர்ந்து போயிட்டே இரு. உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்படியாக, உன்னுடைய ஓட்டத்தை கெடுக்கும்படியாக, உன் எண்ணத்தை மாற்றும்படியாக பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிறதான தந்திரமாக அது இருக்கிறது. அதை நீ மறந்துடக்கூடாது. நீ ஓடும் பொழுது மறந்துடவே கூடாது. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுறாங்களாம், ஆனால் ஒருத்தன் தான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்கிறான். அதே போல் இந்த பந்தய சாலையில் நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பந்தய சாலையில் ஓடும் பொழுது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்படியாக, ஓட்டத்தை கெடுக்கும்படியாக, நம்மளுடைய வேறு ட்ராக்கில் ஓடும்படியாக பிசாசு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? தந்திரம் பண்ணி கொண்டே இருக்கிறான். அதனால் உங்களுக்கென்று ஆண்டவர் இதை நியமித்திருக்கிறார். எனக்கு மாத்திரம்தான் இப்படி நடக்குது அப்படின்னா அது உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ட்ராக்கு. அதில் நீங்கள் ஓடியே ஆகணும். பக்கத்தில் இருக்கிறவன் ட்ராக்கில் நீங்கள் ஓடக்கூடாது. இடது பக்கமோ வலது பக்கமோ பார்க்கக்கூடாது. உங்களுக்கென்று ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த ட்ராக்கில், ஏன்னா அவர் முன்னாடி ஓடி முடிச்சிட்டார், உங்களுக்காக அந்த ட்ராக்கில் ஓடி முடிச்சிட்டார். என்னை பின்பற்றிவான்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம இயேசுவை பின்பற்றி பார்க்காம சூழ்நிலைகளை பார்த்துக்கிட்டு நம்ம மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த கொஞ்சம் நேரம் இந்த ட்ராக்கில் ஓடுறோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 3வது ட்ராக்கில் ஓடுறோம், கடைசி ட்ராக்கில் ஓடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராக்கை விட்டு வெளியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இது பந்தயத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு ஓட்ட பந்தயமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கென்று நியமித்திருக்கிறதான அந்த ட்ராக்கில் நீங்களும் நானும் ஓடியே ஆகணும். இதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கென்று பிரத்யேகமாக, நீங்கள் உங்களுடைய தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்பாகவே இந்த ட்ராக்கை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுங்களா? உங்களுக்காக ப்ரீ பிளான்டாக போட்டு வச்சுருக்கிறாரு. நிறைய பேர் இந்த ட்ராக்கை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. மாற்றணும்னு நினச்சிட்டு அவங்க அதில் ஓடாமல் நான் பேசாமல் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுறேன், இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட விலகி போயிடுறேன் அப்படின்னு நம்ம ட்ராக்கை மாற்றும் பொழுது நஷ்டம் கர்த்தருக்கல்ல, நம்முடைய ஜீவனுக்கு தான் நஷ்டம் கொண்டு வருது. நம்முடைய ஆத்துமா தான் அழிஞ்சு போயிடுது. யார் ஒருத்தருமே தன்னுடைய ஆத்துமாவை காக்க முடியாது. ஆத்துமாவை காக்க வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய கரத்தில் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாம் ஒப்பு கொடுத்து இந்த ஓட்டத்தில் ஓடுறோம். மோசே பாருங்கள், அந்த ஜனங்கள் எல்லாத்தையும் நடத்தி கொண்டு வந்தார். கடைசியாக ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இந்த எல்லையை தாண்டி நீ என்ன போகிறல்ல, அந்த பாலும் தேனும் ஓடுகிறதான கானானுக்குள்ளே நீ பிரவேசிக்க போவதில்லைப்பா. அவரும் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, தயவான கிருபையாக இருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இனிமேல் இதை குறித்து என்கிட்ட நீ என்ன பண்ணாத, ஜெபம் பண்ணாத, நான் உன் ஜெபத்தை கேட்க போகிறது கிடையாது. நான் உனக்கு நியமித்ததான அந்த ஓட்டத்தில் நீ ஓடலை, ட்ராக்கில் சரியாக ஓடலை, கொஞ்சம் கோபப்பட்டுட்ட. அவர் செஞ்ச பாவம் என்னங்க? அந்த ஜனங்க தான் இவரை கோபப்படுத்தி ஆத்திரப்படுத்தினாங்க. அதனுடைய விளைவாக தான் மோசே கோபப்பட்டார் ஒழிய அவர் வேணும்னே அவர் கோபப்படவே இல்லை. ஆமாங்களா? நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்ம நிறைய நேரத்தில் நம்ம நியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நான் நல்லா தான் இருந்தேன், ஆனால் இவனால் தான் எனக்கு இந்த பேச்சு பேசினேன். அவன் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருந்திருந்தா நான் பேசாமல் இருந்திருப்பேன்ல, என் ஓட்டத்தில் நான் பார்த்து ஓடிக்கிட்டு இருந்திருப்பேன்ல ஆண்டவரே. அவன் என்கிட்ட பேசினான் ஆண்டவரே. அவனை பேசுகிறதுக்குன்னு கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்கிறார். தாவீதை குறித்து அவனை பிடித்து அவன் தன்னுடைய மகனுக்காக தப்பித்து ஓடும் பொழுது அங்கேருந்து ஒருத்தன் வரான், தூசிக்கிறான், பேலியாளின் மகனே, எங்கள் சந்ததியில் இருந்த ஒரு ராஜாவை தள்ளிட்டு நீ வந்துட்டல்ல, இப்போ நீ ஓடு, கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவனை ஒரே அடியாக அடிச்சு விட்டுமா அப்படின்னு தாவீதுக்கிட்ட கேட்கும் பொழுது தாவீது என்ன சொல்கிறாரு, அவனை பேசாமல் விட்டுருப்பா, ஒருவேளை அவன் நிந்திக்கிற நிந்தையை பார்த்து கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி தாவீது பேசுவது போல நீங்களும் நானும் தேவ சமூகத்தில்
நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவங்களுக்காக நம்ம பரிந்து பேசி ஜெபம் பண்ண வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அழிந்து போகிறதான ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்முடைய ஜெபம் எனக்காக, என் பொண்டாட்டிக்காக, என் பிள்ளைக்காக, என் வேலைக்காக, என் குடும்பத்துக்காக, அதுக்கப்புறம் நேரம் கிடைச்சா உலகத்துக்காக, சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுறேன். முதலாவது எனக்குள் அந்த சமாதானத்தை கொடுங்க. நம்முடைய ஜெபத்தை ஒரு நாள் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். அவர் அன்புள்ளவர் போல நீங்களும் நான் அன்புள்ளவர்களாக இருக்கணும். அவரை நிந்தித்தவர்கள், அவர்களை தூஷித்தவர்களுக்காக அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு அவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்போ நமக்கு விரோதமாக மனிதர்கள் செய்தாலும் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம் வரணும், ஏதோ தெரியாமல் செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்படி நமக்கு வருதா? கோபம்தான் வருது. தாவீது இந்த சங்கீதத்தில் வாசித்தது போல, கர்த்தாவே நீங்கள் அவங்களோட ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் அவங்களோட யுத்தம் பண்ணுங்க, நீங்கள் அவங்கள அழிச்சு போட்டுருங்க. அப்படி நம்ம ஜெபம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெபம் பரிந்து பேசுகிற ஜெபமாக இருக்க வேண்டும். இதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். மோசே அந்த இடத்துல தவறி போயிட்டாரு. அதனால் அவருக்கென்று பிரத்யேகமாக தேவனால் வைத்திருந்ததான அந்த கானானுக்குள்ளே அவரால் பிரவேசிக்க முடியாதபடிக்கு தடைப்பட்டு போயிட்டார். என்ன பிரயோஜனம்? 40 வருஷங்கள் அவர் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அந்த பார்வோன் கொஞ்சம் கூட சலிக்காமல் எத்தனையோ முறை மாற்றி மாற்றி பேசுகிறான். போன்னு சொல்கிறான், போக வேணாம்னு சொல்கிறான், நீ மாத்திரம் போன்றான், உன் ஆடு மாடுகள்லாம் விட்டுட்டு போன்றான், உன் மனைவி பிள்ளைகள் விட்டுட்டு போன்னு சொல்கிறான். ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் இவருக்குள்ளே என்ன தெரியுங்களா? தேவன் என்னை அழைச்சார் இந்த ஜனங்களை விடுதலை பண்ணணும்னு. அதனால் நான் இப்போ இவங்கிட்ட பேச போகிறது இல்லைன்ட்டு போய் தேவனிடத்தில் தான் முறையிடுறாரு. அதே தேவன் தான் இன்றைக்கி நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஓட்டம் எவ்விதமாக இருக்கிறது? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குதா? மோசையை போல நம்முடைய வாழ்க்கையில் கோபமோ ஆத்திரமோ எரிச்சலோ இருக்கக்கூடாது. அடுத்ததாக இன்னொருத்தரை குறித்து பார்க்கும் பொழுது, இவர் தாவீதை அவர் சொல்கிறார், என் உள்ளத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி அவனை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணார். இவன் யுத்தத்துக்கு போக வேண்டியதான யுத்தம் போக வேண்டிய நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு? ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. வீட்டில் அரண்மனையில் உலாத்தி கொண்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் பக்கத்தில் குளித்து கொண்டிருந்ததான ஒரு பெண்ணை இவன் கண்ணில் பார்க்குறாரு. ஆனால் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து அவளோடு விபச்சாரம் பண்ணிட்டு அதை மறைப்பதற்காக எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் என்னாச்சுன்னா, அவனுடைய சொந்த மகனே தாவீதினுடைய மனைவிகள் எல்லாத்தையும் கெடுக்கிறான். அது ஊரறிய. நீ யாருக்கும் தெரியாமல் பண்ணிவிட்டு, புருஷனுக்கு தெரியாமல் பண்ணிவிட்டு, புருஷனுக்கிட்ட கொண்டு போய் நீ வீட்டுக்கு போன அவனை அனுப்பிச்சி விட்ற, தந்திரமாக பண்ணுற. அப்புறம் யோபாபுக்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து ரொம்ப சண்டை மும்முரமாக நடக்கிற இடத்துல இவனை கொண்டு போய் நிறுத்தி இவன் சாகட்டும்னு சொல்கிற. இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துடுச்சு. தாவீதே, உன்னை அழைத்தது நான். உனக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்தேன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்ததான உன்னை நான் ராஜாவாக மாற்றினேனே, அதெல்லாம் நீ மறந்துட்டியா? உன் கண்ணு எங்கே போச்சு? கண்ணு தவறான ஒரு இடத்துக்கு போயிடுச்சே. இன்னைக்கு இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலுமே அழகாக தோன்றது எல்லாமே. ஒருவேளை விபச்சாரம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்குது. அவங்கள பார்த்து தான் கலாத்தியரில் சொல்கிறாரு பவுல், விபச்சாரிகளே அப்படின்றாரு தைரியமாக. ஏன்னா அவங்க அந்த கலாத்திய சபையில் இருந்தவங்க உலகத்தையும் நேசித்தாங்க, கர்த்தரையும் நேசித்தாங்க. அந்த மாதிரி 2 விதமாக அவங்க யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு கர்த்தர் பைபிளில் ஒரு பேர், அழகான பேர் சொல்கிறது. அது என்ன பேர் தெரியுமா? விபச்சாரனே, விபச்சாரியே. நமக்கு எவ்வளோ கோபம் வரும் இல்லைங்களா நம்மளை பார்த்து, எப்படி நீ சொன்ன அந்த பாவத்தை அப்படின்னு. ஆனால் வேத வசனம் நம்ம எச்சரிக்கிறது, அவ்வளோ கொடூரமான ஒரு பாவம் அது. கர்த்தரை பார்க்காம, உன்னை அழைச்சதான தேவனை பார்க்காம, உன்னை கீழே இருந்து மேலே உயர்த்தினதான அந்த கர்த்தரை நோக்கி பார்க்காம, உன் ஜனங்கள்லாம் யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யுத்தத்துக்கு போகாமல் நீ பாட்டுக்கு சோம்பேறித்தனமாக அந்த அரண்மனையில் உலாத்தி கொண்டு இருந்ததினால
உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துருச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக நம்மை அழைத்தார் என்று சொல்லி முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் உங்களுக்கு இந்த குடும்பத்தை கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நோக்கத்திற்காக உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தார், எந்த நோக்கத்திற்காக உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், எந்த நோக்கத்திற்காக இந்த தொழிலை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். எவ்வளோ பேருக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? உனக்கு எது முக்கியம்? உன்னை உயர்த்தினதான தேவன் முக்கியமா, இல்லை உன் உயர்வுக்கு காரணமாக இருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் முக்கியமா? நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு, விபச்சாரனே விபச்சாரியே, என்ன மாத்திரம் நீ பார்க்கணும். இதுதான் தேவன் நம்மளை இந்த நாடிலே எச்சரித்து கொண்டு இருக்கிறார். இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஓட்டத்தை தொடர்ந்து ஓடவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும்படியாய் பிசாசானவன் 1 பேதுரு 5:8-9 எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எதை போட்டால் இவன் பார்வை தேவனை விட்டுட்டு இங்கே வரும், எதை காமிச்சா இவன் தேவனை பார்க்காம இதை பார்ப்பான். சில நேரத்தில் யோபுனுடைய மனைவி மாதிரியே வந்துடும். டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு தான் பிசாசு யோசித்தான். அவன் மனைவியும் பேசுகிறா, நீ ஏயா சும்மா பக்தின்னு இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்றார். ஆனால் அந்த நேரத்தில் யோபு தன் மனைவியை பார்த்து சொல்கிறாரு, பைத்தியக்காரி பேசுவது போல, பைத்தியக்காரின்னு கூட சொல்லலை, பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறே அப்படின்றார். அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, அவனுக்கு இல்லாத தொல்லையா, எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. பிள்ளைங்க சொத்து சுகம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. போதாத குறைக்கு இப்போ உடலெல்லாம் பெரிய கொடூரமான வியாதி வந்துடுச்சு. நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? தேவனை தேடி தேடி ஜெபம் பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு தானே இவ்வளோ பிரச்சனை. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் நல்லா இருக்கிறான், தேவனை தேடாதவன்லாம் நல்லா இருக்கிறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஊழியத்துக்கு இந்த ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி வேற ஒரு சபையில் நான் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருந்தேன். அந்த நாட்டில் எனக்கு ஓட்டுறதுக்கு எனக்கு 2 வீலர்லாம் கிடையாது, சைக்கிள் கூட, அதுவும் என் தங்கச்சி சைக்கிள் தான். அதை வச்சுக்கிட்டு தான் என் ஒய்ஃபுக்கு கூட்டிகிட்டு போவேன் ஸ்கூலுக்கு. அது பார்த்திங்கன்னா லேடி சைக்கிளாக இருக்கும். பார்க்குறவங்களாம் சிரிப்பாங்க, இப்படி இருந்தாலும் இவ்வளோ குண்டாக்கலாம், இந்த பொம்பளை இவ்வளோ பெரியவளாக்கிறா, 2 பேரும் இந்த சைக்கிளில் போகிறாங்களே. ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் கூட கேட்பாங்க, எங்களுக்கே பார்க்க அவமானமாகுது, நீ ஒரு லோனுக்குன்னு போட்டு ஒரு வண்டி வாங்கி நீ கூட்டிகிட்டு போகிற சொல்ல மாட்டியா அப்படின்னு. அப்போ அந்த வார்த்தையெல்லாம் கேட்டவொடனே எனக்குள்ள ஒரு எரிச்சல் ஒன்று வந்துருச்சு. நான் இங்கேருந்து தொப்பூர் வரலும் போவேன் சைக்கிளில் ஊழியத்துக்கு. போகும்பொழுது நல்லா பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் நல்லா வேகமாக பைக்கில் வருவார். நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் இவ்வளோ கஷ்டமாக ஓடிட்டே இருக்கிறேன், பாருங்கள் உங்களை அறியாதவர், அவர் நிறைய நல்லா விக்கிரகத்தை கும்பிட்டுருக்கு, அவருக்கெல்லாம் நல்ல வண்டி தரீங்களே, எனக்கு ஒரு சின்ன வண்டி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ணி ஒருத்தர் ஒரு சின்ன வண்டி ஒன்று கொடுத்தாரு, செகண்ட் ஹேண்ட் வண்டி. அது ஓடாததா, கொஞ்சம் ஓட மாதிரி ரிப்பேர்லாம் பண்ணி எல்லாம் வச்சுருந்தேன். ஒரு 2 வாரம் கழித்து எனக்கு அந்த வண்டி கொடுத்துருங்க அப்படின்ட்டார் அவர். உள்ளதும் போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்டேன். அந்த நேரத்தில் எனக்குள்ளே எப்படியெல்லாம் வந்துச்சு தெரியுங்களா, சொல்லவே முடியல. ஆனால் கர்த்தர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்போது தேவன் நம்மளை தனிமைப்படுத்துகிறாருன்னா ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்கும்படியாக தான் நம்மளை தனிமைப்படுத்திருக்கிறாரு, நம்மக்கிட்ட இருக்கிறத எடுத்துட்டாரு. உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 வசனம் இருக்குது பாருங்க. உபாகமத்தில் அதிகாரம் 265 பக்கத்தில் இருக்குது. 32 அதிகாரம் 11 வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. இந்த கழுகு பார்த்தீங்கன்னா
நல்ல உயரமான இடத்துல கூடுகளை கட்டும். கூடை கட்டுறதுக்கு முன்னாடி நிறைய முள் எல்லாத்தையும் போட்டு வட்டமாக பண்ணி, அதுக்கப்புறம் கீழே கிடக்கிற பஞ்சு துணி இது எல்லாத்தையும் போட்டு அதெல்லாத்தையும் நல்லா மெதுன்னு பண்ணி அதில் தான் முட்டை விடும். முட்டை பொறிச்சு குஞ்சுகள்லாம் வெளியே வரும். அவ்வப்போது தாயும் தந்தையும் சாப்பாடு கொண்டு வருவாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கொழுன்னு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த கழுகு பார்க்குது, இப்படியே நான் கொண்டாடுறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருந்தீன்னா நீ என்னைக்கு என்ன மாதிரி பறக்கிறது அப்படின்னு என்ன பண்ணும் தெரியுங்களா? முதலாவது அந்த கூட்டில் இருக்கிற அந்த பஞ்சு அந்த துணி எல்லாம் அப்படியே மெதுவாக உருவும். அப்போ இதுவெல்லாம் மெதுன்னு இருந்ததானே அந்த கழுகு குஞ்சுகளுக்கு லேசாக குத்தும். அப்போ என்ன பண்ணும்? கொஞ்சம் உட்கார்ந்த இடத்துலையே இப்படி அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். தாய் கழுகை பார்த்து அதை சொல்லியிருக்கு, நீ என்ன தாயா பேயா இல்லையா, என்னை உண்மையாக நேசிக்கிறியா, ஏன் இப்படி பண்ணுற? அப்போ கூட அந்த கழுகு விடலை. தன்னுடைய ரெக்கையை வச்சு அந்த குஞ்சுகள் அது மேலே ஏற்றி மேலே கொண்டு போய் டபக்குன்னு கமுத்தி விட்டுட்டு இது வருது. கீழே குஞ்சுகள்லாம் பார்க்குது, ஐயோ செத்து போயிடுவோமோன்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அடிக்கிற மாதிரியே கொஞ்சம் ரெக்கை அடிக்கலாமா அப்படின்னு அடிக்க அதுக்கு ஒரு பழக்கம் வந்துடுது. இப்படி தான் கழுகு தன் குஞ்சுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கிறாரு. சில நன்மைகள் எல்லாத்தையும் நம்மளை விட்டு உருவார். அந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் இதன் மூலமாக எனக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறீங்க ஆண்டவரே? இந்த முள்ளெல்லாம் குத்துணுமா? எனக்கு குத்துனா தான் நீ கொஞ்சம் அசைவா, இல்லைன்னா அப்படியே உட்காந்த இடத்துலையே அப்படியே நல்லா இருந்துடுறியே. அதனால தான் கொஞ்சம் அசைவை கொடுக்குறாரு. அப்போ கழுகுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, தேவனுக்கு உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் உயர பறக்க வேண்டியதான ஆட்கள். நீங்கள் கூட்டுக்குள்ளாரையே இருக்கணும்னு இல்லை, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாரையே உங்களுடைய சபைக்குள்ளாரையே உங்களை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகணுன்னு கூட ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கலாம். உங்களை இங்கேயே வச்சு தான் உங்களை அடிமைப்படுத்தி வைத்து கொண்டிருக்கணுன்றது தேவனுடைய திட்டம் அல்லவே அல்ல. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல்ல இது ஒரு காரியம். 1 பேதுருல நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் இந்த உலகத்துக்கு அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறீங்க, உங்களை இந்த பூமியிலேருந்து சிதறடிக்க பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ரோமர்களுடைய காலத்தில் பெரிய பிரச்சனைகளை கொடுத்தாரு கிறிஸ்தவர்களுக்கு. கிறிஸ்தவங்களை உயிரோடு எரிச்சாங்க. அந்த நேரத்திலலாம் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு அப்படியே இல்லை, எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? சிதறி ஓடுனாங்க. ஓடுனதான நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற சமாரியாவுக்கு இங்கேருந்து ஓடுனவங்க தேவனுடைய செய்தியை சொன்னாங்க. இந்த பக்கம் ஸ்பெயினுக்கு போனாங்க, அங்கே போய் தேவனுடைய செய்தியை சொன்னாங்க. அப்போ உங்களை உபத்திரவப்படுத்துறது நல்லதா கெட்டதா? உங்களை சிதறி போக பண்ணுறது நல்லதா கெட்டதா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்லது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் என்பது எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். நல்லா இருக்கிறேனே அப்படின்னு நினச்சிட்டு கூடாது. ஆண்டவர் ஏதாவது ஒரு சின்ன ஒரு போராட்டம் ஒன்று கொடுங்க ஆண்டவரை, நான் எந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு நான் கொஞ்சம் என்ன டெஸ்ட் பண்ணணும் ஆண்டவரை. அவரு நம்மளை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு, நாமளும் வாலண்டியராக அவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை என்னை ஒரு டெஸ்ட் பண்ணுங்க ஆண்டவரை, நான் எப்படிப்பட்டவன்றதை எனக்கு தெரியல, என் உள்ளத்தில் மறைஞ்சிருக்கிறதான நிறைய கொடூரங்கள், தீமையான காரியங்கள், பெருமைகள், பொறாமைகள், எரிச்சல்கள் இதெல்லாம் எனக்குள்ளே இருக்குது, அது எல்லாத்தையும் என்னை விட்டு எடுத்தால் தான் நான் உங்கள் அண்டையில் வந்து சேர முடியும் ஆண்டவரே. பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போகணும்னா அதற்கு ஒரு தகுதி இருக்குதுங்க. ஆனால் அந்த தகுதியை கெடுக்கணுன்றதுக்காக தான் இந்த பூமியில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. மோசையை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம், அடுத்ததா தாவீதுடைய மகன் சாலமோன். இவருக்கும் நல்ல ஒரு உயர்வை கொடுத்தாரு. உன்னை போல அறிவாளி உனக்கு முன்னே இல்லை உனக்கு பின்னி இல்லைன்னு சொல்லி ஆசீர்வதிச்சாரு. தேவன் சொப்பனத்தின் மூலமாக அவருக்கு பேசினார். இவர் என்ன பண்ணார்? உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து கொண்டு இவர் தன்னுடைய ஜீவனை வித்துட்டார். கடைசி என்னாச்சு? அந்த சந்ததியில் வந்ததான தேவனை ஆராதிக்கும்படியாய் தெரிந்து கொண்டதான தாவீதினுடைய சந்ததி, தாவனுடைய மகன். ஆனால் அவனுக்குள்ளே வந்ததான ஒரு பிரச்சனை பாருங்க,
அவன் அநேக ஸ்திரீகளை அவன் திருமணம் செஞ்சானான். அவனுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்களாம்? 1000 மனைவிகள் இருந்தாங்களாம். அதனால் என்ன பண்ணார், வயசான காலத்தில் அந்த மனைவிகள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இழுக்கிறாங்க. வாங்க அஸ்தோத்தை கும்பிடலாம், வாங்க பாகால கும்பிடலாம், எங்கள் தெய்வத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுங்க, நீங்கள் மாத்திரம் இப்படி கும்பிட்டுட்டே இருக்கிறீங்க, நாங்களும் எங்களோட வந்து நீங்களும் கும்பிடணும், எங்கள் பண்டிகைக்கு வந்து நீங்களும் ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி இவரை தந்திரமாக கூட்டிக்கிட்டே போய் கடைசியாக எல்லாத்துக்கும் நிறைய ஆலோசனையெல்லாம் சொல்லி நீதிமொழிகள் எழுதினது தான் அந்த சாலமோன். கடைசியாக அவர் பாருங்கள் கர்த்தரை விட்டு விலகி போயிட்டார். காரணம் என்ன? அந்த டிஸ்ட்ராக்ஷன் அவருக்கு தெரியாமலே போயிடுச்சு. ஆனால் 2 முறை தேவன் என்ன பண்ணுறாரு, சொப்பனத்தில் அவனை எச்சரிக்கிறாரு, நீ பண்ணுறது சரியில்லை, நீ என் பக்கம் திரும்பி வந்து சொல்லி. ஆனால் இவர் சொப்பனத்தையே அவர் அசட்டை பண்ணிட்டார், அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. என்னமோ சொப்பனம் வருதுன்னு நினச்சிட்டார். தேவன் எச்சரிக்காமல் நம்மளை அழிக்க போகிறது கிடையாது. தேவன் வந்து நம்மளை அழிவுக்கு நேராக கொண்டு போகும்பொழுது தேவனுடைய வார்த்தை நம்மளை நேராக வரும். பாரு, வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற, உனக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குது, உனக்கு எதிராக இப்படி ஒரு பிசாசு திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நீ என்ன மாத்திரம் பாரு, மனுஷனுடைய வார்த்தையை கேட்காத, உன் உள்ளத்தில் இருக்கிற ஒரு சொந்த வார்த்தையை நம்பாத, நீ என்ன மாத்திரம் பாருன்னு சொல்லி ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையவே கேட்கறதில்ல. அதனால் சாலமோன் அவனுக்கு இருந்ததான அந்த எல்லா காரியங்களையும் இழந்து போய் இவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் என்கிறதான தேசம் 2ஆக பிரிகிறது. வடபுறத்தில் இஸ்ரவேல், தென்புறத்தில் யூதா அப்படின்னு சொல்லி 2 பேர் பிரிஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்துக்குள்ள அவன் சந்ததிகளுக்குள்ள ஒரே சண்டை, ஒரே போராட்டம். கர்த்தரை நம்புகளுடைய சந்ததியில் கர்த்தர் நிச்சயமாகவே குழப்பத்தையும் அழிவையும் கொடுக்க போவது கிடையாது. அப்போ யார் இது? பிசாசு தந்திரமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கொடுத்து கண்ணை அதுக்கு மேலே பார்க்க விட்டு தேவனை பார்க்காம ஐஸ்வர்யத்தின் மேலேயும் அந்தஸ்தின் மேலேயும் பிள்ளைகள் மேலேயும் தேவன் கொடுத்திருக்கிறதான குடும்பத்து மேலேயும் தன்னுடைய கண்களை வைத்து நம்ம விலகி போகும் பொழுது நமக்கு வரக்கூடிய அழிவினிலிருந்து யாராலும் பாதுகாக்கவே முடியாது. ஆகவே இந்த நாட்களில் நாம் தேவனை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நான் உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறேன். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கேள்வியை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம் இல்லைங்களா? ப்ரொஃபஸர் சிரிக்கிறார், நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன். சங்கர் சொல்லுவார், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உன் வாழ்க்கையில் எது முக்கியம்? எது முக்கியம் உனக்கு? நான் முக்கியமா, இல்லை நீ செஞ்சு கொண்டிருக்கிற வேலையா, நீ செஞ்சு கொண்டிருக்கிற தொழிலா? எது உனக்கு முக்கியம்? அருமையான ஒரு பாடலை எழுதின எசேக்கியா, யார் வேண்டும் நாதா. அந்த பாட்டில் பாடலாமா? இப்போ தேவன் நம்மளை பார்த்து கேட்குறாரு, யார் வேண்டும் நாதா அப்படின்னு. அவர்கிட்ட ஆண்டவர் கேட்டாராம், உனக்கு யார் வேணும்? அவர் சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் தான் வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு. ஒரு அர்ப்பணிப்போடு அந்த பாடலை எழுதினார். இன்றைக்கி அந்த பாடலை பாடும் பொழுது நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா நீ நண்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. பாழாகும் லோகம் வேண்டாமையா, பாழான லோகம் வேண்டாமையா. வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா நீரல்ல
நண்பல்லவோ, எது வேண்டும் நாதா நீ நண்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா நீ நண்பல்லவோ, உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பெயர் புகழ் கல்வி அழியாததோ, உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பெயர் புகழ் கல்வி அழியாததோ, பிஞ்சே நீ கேட்டி இக்கேள்வியை, பிஞ்சே நீ கேட்டி இக்கேள்வியை, பதிலென்ன சொல்வே நீரே போதும், யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா நீ நண்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா நீ நண்பல்லவோ, சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போ, பேரின்ப நாதா நீர் போராதா, சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போ, பேரின்ப நாதா நீர் போதாதா, யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ, யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ, எங்கே நான் போவேன் உம்மை அல்லால், யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா நீ நண்பல்லவோ, என்னை தள்ளினால் எங்கே போவே, அடைக்கலம் ஏது உம்மை அல்லால், என்னை தள்ளினால் எங்கே போவே, அடைக்கலம் ஏது உம்மை அல்லால், கல்வாரியின்றி கதியில்லையே, கல்வாரியின்றி கதியில்லையே, கர்த்தரின் பாதம் சரணடைந்தே, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா நீ நண்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா நீ நண்பல்லவோ. கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு யார் வேண்டும்? நம்ம பதில் என்ன சொல்ல போகிறோம்? உன் வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ஷன்ஸை உண்டு பண்ணும்படியாக பிசாசு உனக்கு எதிராக நிறைய குழப்பங்களையும் நிறைய பாதைகளையும் வைத்திருக்கிறான். பாதைகளில் நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு தெரிந்து நல்ல பாதையில் நீ நடக்க வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த நல்ல பாதையை உனக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போ இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கோச்சுன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவருடைய வேலை என்ன தெரியுங்களா? இந்த பிள்ளைகளை இன்னும் மோட்டிவேட் பண்ணணும். இன்னும் நீ ஸ்கூலில் தான் இருக்கிற, அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு வா, டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு வந்துட்டியா அடுத்தது ஸ்டேட் லெவலுக்கு போ, ஸ்டேட் லெவலுக்கு போயிட்டியா அடுத்தது இந்தியா லெவலுக்கு வா, இந்தியா லெவலுக்கு வந்துட்டியா அடுத்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போ. அதுக்காக நான் கூட இருக்கிறேன், உனக்கு என்ன ட்ரைனிங் என்ன சொல்லிக் கொடுக்கணும், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கோச் மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறார். யாருக்கிட்ட போய் கேட்குறது? எங்கே போய் இந்த ஓட்டத்தை இன்னும் நல்லா ஓடுறதுக்கு யாருக்கிட்ட போய் கேட்குறது? அதுக்காகவே நான் உனக்கு எழுதி வைத்திருக்கிறேன் புஸ்தகத்தை.
வேத வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன். அது மேலே நீ உன் கவனத்தை செலுத்தி பரிசுத்தாவுடைய வார்த்தைகளுக்கு உன் காதுகளை திறந்து கேட்பாயானால் நிச்சயமாகவே உனக்கு சொல்லுவார். நீ வேற எங்கேயும் போக வேண்டாம். யார் எனக்கு சொல்லிக் கொடுப்பான்னு நினைக்காத. உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இரவும் பகலும் நீ தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட உன் தூக்கத்தில் உன் கனவு மூலமாக நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதன்படி நீ ஓடுனீன்னா நிச்சயமாக உன்னுடைய ஓட்டத்தை யாராலையும் தடை செய்யவே முடியாது. உலகமோ மாம்சமோ பிசாசோ எதுவும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் இந்த உலகத்தை ஜெயித்தவர், ஓட்டத்தை ஜெயமாக முடித்தவர். அவர் நம்முடைய ஓட்டத்தையும் ஜெயமாக முடிக்கும்படியாக ஓட வைக்கும்படி நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கணும். சத்தத்தை கேட்டுட்டே இருக்கிறீங்க, அதுக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னோட தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நான் இவ்வளோ நாள் ஏதோ ஓடிக்கிட்டே இருந்துட்டேன். என் ஓட்டத்தில் நான் நிறைய நேரத்தில் கீழே விழுந்துட்டேன். பரவாயில்ல, கீழே விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன். ஏன் கரத்தில் ஒன்று ஒப்பு கொடுத்து நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற? இது எப்படி செய்கிறது, இது எப்படி மாறும், எப்படி முடியும்ல நீ என்கிட்ட கேள்வியே கேட்காத. உன்னோடு இருக்கிறவர், நான் உன் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறேன். ஏன் சத்தத்தை மாத்திரம் கேளு, ஏன் சித்தத்தை மாத்திரம் செய்ய, ஏன் விருப்பத்தை மாடி நீ ஓடு. உன்னை நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ உனக்கு உதவி செய்வேன். ஹல்லேலூயா. பவுல் குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அவனை சாதாரணமாக இருக்கிற ஜனங்களுக்காக அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தும்படியாக, ரோமில் இருக்கிறதான அந்த சீசருக்கு முன்பாக நிறுத்தும்படியாகவே ஆண்டவர் அவருக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருந்தார். பவுலை குறித்து சொல்லும் பொழுது அவனை அழைக்கும் பொழுதே கர்த்தர் சொல்றாரு, அவனை ராஜாக்களுக்கு முன்பாக நான் நிறுத்தப் போகிறேன். சாதாரண ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருந்ததான அவர் மேலே சில அவதூறான சில குற்றச்சாட்டுகளை சொல்லி அவருக்கு விரோதமாக பிளான் பண்ணி 40 பேர் இவனை அடித்து சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு திட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதை சொல்லும்படியாக அவங்க என்ன பண்ணுறாரு, அவருடைய சகோதரனுடைய மகனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அந்த செய்தி அவன் கேட்டு அவன் போய் சொல்கிறான் பவுலுக்கிட்ட. அவனுக்கு இருந்த ஆபத்துலேருந்து விடுதலை பண்ணி அதுக்கப்புறம் கப்பலில் போனால் கப்பல்லேருந்து உடஞ்சி இவன் சாகணும்னு சொல்லி புயல் காற்றை ஒன்றை அனுப்பி பிசாசு கப்பலை உடைந்து போக செய்கிறான். இருந்தாலும் 100க்கு அதிபதியினுடைய கண்களில் பவுலுக்கு கிருபை கிடைத்தது. எல்லாரும் போகும்போது அவனை சாகடிக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா இவன் கைதி, இவனை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் ஒப்பு கொடுக்குற வரலும் அவன் கையில் தான் அவனை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கர்த்தர் அவனை எடுத்து நிறுத்தினாருங்க. இறுதியாக போய் ரோமில் போய் சீஷர்களுக்கு முன்பாக அவன் சாட்சி சொல்கிறான். தன்னை அழைத்ததான தேவன் யார், அவர் எதற்காக தன்னை அழைத்தார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக மரித்தார் என்று சொல்லி முழுசுமாக இயேசுவை குறித்து ஒரு சாட்சி சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்களை உற்சாகப்படுத்தினார். அதை போல தான் உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாதபடிக்கு எதிரிட்டு போர் செய்கிறதான இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஸ்பிரிட்டு நம்முடைய வாழ்க்கையில் மோசைக்கு கோபத்தை ஏற்படுத்தினது போல, தாவீதுக்கு கண்களின் இச்சையை கொடுத்தது போல, சாலமோனுக்கு வேற மாதிரி அவனை விழுக்கும்படியாக செய்தது போல அவன் பேரையே கெடுத்துட்டான் பாருங்க சாலமோனை. தாவீது கூட மறுபடியும் வந்துட்டார் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நீங்கள் என்ன மன்னிங்கன்னு இரக்கமாக கேட்டார். அவனுக்கு மறுபடியும் அவனை உயர்வு கொடுத்தாரு. ஆனால் சாலமோனுக்கு ஒரு சான்ஸே இல்லை. நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதாக இருக்கும் பொழுது நம்ம விழுந்தாலும் நம்மளை எடுத்து தூக்கி எடுத்துன்னு அதுக்குன்னு விழுந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அறியாமல் விழுந்தலாம். ஆனால் தெரிஞ்சு அறிஞ்சு விழுந்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் கை விட்டுருவார். சிம்சோன் ஒரு நல்ல உதாரணம். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவன் தலையின் மேலே அந்த அபிஷேகத்தை வைத்திருந்தார். அவன் தலையில் இருக்கிற முடி சிரைக்கப்படக்கூடாது. அவன் நசரேயனாக இருக்க வேண்டும். அவன் திராட்சை ரசம் எதையும் சாப்பிடக்கூடாது. திராட்சை பழ தோட்டத்துக்குள்ளார போகக்கூடாது. செத்து போனவங்க பக்கத்தில் போகக்கூடாது. இவ்வளோ கண்டிஷனை ஆண்டவர் கொடுத்துமே இவனுடைய கண்கள் இச்சையில் விழுந்து
அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு போகிறான். திராட்சை தோட்டத்து வழியாக போகிறான். ஒரு சிங்கம் ஒன்று வருது, அதை அடிக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வழியை போகும்பொழுது அந்த சிங்கத்துக்குள்ளே தேன் கூடு கட்டியிருக்குது. அந்த தேன் கூட்டை எடுத்து பிச்சுட்டு போய் அந்த பொண்ணு பார்க்குற இடத்துல போய் ஒரு விடுகதை சொல்கிறான். விடுகதையை சொல்லணும்னு சொல்லி அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் முடியல. அவன் மனைவி மூலமாக மறுபடியும் இவனை நயவஞ்சகமாக பேசி இவனுக்கு நிறைய தந்துடும். இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன், இவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறா, மடியில் படுக்க வச்சுக்கிட்டு உன்னுடைய மகா பலன் எதில் இருக்கிறது? இவன் சொல்கிறான், என் தலைமுடிய 7 ஜடையாக பின்னி சவுத்தில் ஆணி அடிச்சிட்டா. அதுக்கப்புறம் சிம்சோனை ஏதோ பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க. இவன் எழுந்து பிச்சுக்கிட்டு வரான். இப்படி 2-3 தடவை இவனுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறாரு. ஆனாலும் இவனுக்கு உணர்வே இல்லை. இவனுடைய மனது மதிமயங்கி போயிடுச்சு. டிஸ்ட்ராக்ஷன் இதுன்னு தெரியல இவனுக்கு. அதனால் அந்த இதில் போய் விழுந்துட்டான். பிலிசுகளை பிடிச்சி இவன் 2 கண்ணையும் குருடாக்கி இவனை சிறையில் மாவரைக்க வச்சு இவனை வேடிக்கை காட்டும்படியாக கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. ஆனாலும் கடைசியில் ஒரு ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே இந்த ஜனங்களோடு நான் செத்து போய்விட்டேன், எனக்கு ஒரு கிருபை தாங்கன்னு சொல்லி. அதன்படி கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்குறாரு. ஆனால் அந்த இடத்துல அவன் ஜெபம் பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா? அவனுக்கு அந்த நாட்டில் தெரியல. தேவனுடைய கிருபையை பற்றி அவனுக்கு தெரியல. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அவனுக்கு தெரியல. ஆனால் அவன் தெரியாமல் போயிட்டான். ஆனால் இன்றைக்கி இயேசுவினுடைய கிருபையை பற்றி நமக்கு தெரியும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை நமக்கு தெரியும். அவர்கிட்ட கேட்கணும் நம்ம, ஆண்டவரை தவறி போயிட்டேன், உங்கள் ரத்தத்தினால் என் பாவத்தை கழுவுங்க ஆண்டவரை, உங்களுடைய கிருபையினால் எனக்கு விடுதலையை தாங்க ஆண்டவரை, நான் இழந்து போன எல்லாத்தையும் மறுபடியுமா பெற்றுக்கொள்ளும்படியா நான் மறுபடியுமா உங்களிடத்தில் வந்து நிற்கிறேன். எசேக்கியா ராஜா, அவர் நிறைய நல்ல ராஜா தான். கடைசிய எதிராளிகளுக்கு முன்பு தன் வீட்டெல்லாம் திறந்து காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வியாதி வருது. வியாதி மத்தியில் அவர் கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளை தேடிட்டு இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ இப்படி இருக்கிற, உன்னுடைய பொருள் எல்லாத்தையும் எதிரி ராஜா எடுத்துக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? பரவாயில்ல, என் நாட்கள் நாளுது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும். ஏன் தேவனுடைய கிருபை அவங்களுக்கு தெரியல, ஆனால் அந்த ஜெபத்தை பண்ணலை. ஆனால் இந்த நாளிலே தேவனுடைய கிருபை என்னன்னு சொல்லி நமக்கு தெரியுது. தேவனுடைய கிருபையை நம்ம உறுதியாக படித்துக் கொள்ளுவோம். தேவனுடைய கிருபையை போக்கடிக்கக்கூடாது. தேவன் கிருபையாக நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. டிஸ்ட்ராக்ஷன் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கிறது. உன் வாழ்க்கையிலும் ஒரு டிஸ்ட்ராக்ஷனை பிசாசு வைத்திருக்கிறான். நீ அதை இனம் கண்டுகொள். நீ என்ன செய்கிறன்னு சொல்லி முதலாவது யோசித்துப்பார். அடுத்ததாக உனக்கு எது முக்கியம் என்று சொல்லி நீ தீர்மானித்துக்கொள். உனக்கு எது முக்கியம்? தேவனா, அல்லது உன் குடும்பமா, அல்லது உன் பிள்ளையா, இல்லை உன் தொழிலா, உன்னுடைய எதிர்காலம் எதை நோக்கி நீ போகிற? உனக்கு எது முக்கியம்? வாழ்க்கையில் எது முக்கியம் என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். எது முக்கியம் உங்களுக்கு? ஆண்டவரே, உங்களுடைய அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வந்து சேரணும் ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை தான் நான் பார்க்கணும், வேறு எதையும் நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பதில் சொல்லி ஆக வேண்டும். அடுத்ததாக, உங்களுடைய நோக்கம் எதற்காக இருக்கிறது? எதன் மேலே இருக்கிறது? எது மேலே உங்களுடைய நோக்கம் இருக்குது? இன்னும் நிறைய வீடு கட்டணும், இன்னும் நிறைய அதை வாங்கணும், இதை வாங்கணும், இப்படின்னு உங்களுடைய நோக்கம் எது மேலே இருக்குது? உலகத்தார் அதையெல்லாம் தேடிட்டு போவாங்க. ஆனால் நீ முதலாவது என்ன தேடி வா, நான் உனக்கு எல்லாத்தையும் கூட கொடுப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். நீ உன் தேவையை மாத்திரம் தான் தேடிக்கிட்டு போயிட்டே இருக்கிற. உனக்கு தேவை நான் இல்லை. ஏன் எனக்கு எதுக்கு வர? எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும், இதை தான் கேட்டுகிட்டே இருக்கிற. ஆனால் நீ என்னைக்கு கூப்பிடுறியோ அன்னைக்கு நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக நான் இருக்கிறேன். ஆனால் உனக்கு எது முக்கியம் என்று கேட்கிறார். அடுத்த உன்னுடைய நோக்கம் இந்த பூமிக்குரியதா அல்லது தேவராஜ்யத்துக்குரியதா? உங்கள் நோக்கம் எது மேலே இருக்குது? பூமி மேலே இருக்குதா? தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம ஓடுறோமா? நம்ம பாடின பாட்டின்படி ஓடுகிறேன் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். தேவன் நம்மளை ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மளை கூப்பிடலைங்க. அடுத்ததா, உன் கண்ணு எதை நோக்கி பார்த்துட்டே இருக்குது? மோசேயுடைய கண்கள்
அந்த ஜனங்களுடைய கோபத்தை அவன் அந்த பண்ண ஆத்திரத்தை தான் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. தேவனுடைய வார்த்தையை மறந்துட்டான். தாவீதுடைய கண்கள் பச்சைபாலை நோக்கி பார்த்து கொண்டு இருந்துச்சு. சாலமோனுடைய கண்கள் அழிந்து போகக்கூடியதான அந்த எல்லா பெண்களையும் பார்த்து கொண்டு இருந்தது. இன்னைக்கு உன்னுடைய கண்கள் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது? நம்ம எதை நோக்கி நம்ம ஓடுறோம்? டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு எதிராக இருக்கிறது. இதை குறித்து நான் இன்னும் கூட நிறைய காரியங்களை சொல்லலாம், ஆனால் நேரம் இல்லை. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். சும்மா கொஞ்சோண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேரம் அதிகமாகிடுச்சு. 1089 பக்கம் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனியர்களினால், அசீரிய ராஜாக்களினாலே சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜாக்களுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி அந்த ராஜா மறுபடியும் உங்கள் ஊருக்கு போங்கப்பா அப்படின்னு அனுப்புகிறாரு. ஆனால் இங்கே வந்தால் இங்கே தேவனுடைய ஆலயமெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு வாசல்களெல்லாம் அக்கினிக்கு இரையாக இருக்கிறது. அப்போ கூட வந்ததான 2-3 பேரை கர்த்தர் எழுப்புறாரு. நெகேமியாவை, எஸ்ராவை எல்லாத்தையும் எழுப்பி ஆலயத்தை கட்டும்படியாக கர்த்தர் கட்டளை கொடுக்குறாரு. இப்போ இவங்களுடைய நோக்கம் அதுவாக தான் இருக்கணும். சிறையிருப்பிலேருந்து வந்துட்டோம், கர்த்தர் ஒரு நல்ல விடுதலை கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ஆலயத்தை கட்டணும். இந்த இதை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது நிறைய பேர் காணிக்கைக்காக, தசம பாகத்துக்காக, இதுக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தயவு செய்து அப்படி நினைக்கவே வேண்டாம். காணிக்கைக்காகவோ தசம பாகத்துக்காகவோ நம்ம ஒரு நாளும் பிரசங்கம் பண்ணுறதே இல்லை. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நடத்தி செல்வார். உங்களை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர், உங்களை இறுதி வரலாம் அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறாரு. உங்களை பாதியில் விட்டுட்டு நல்ல செழிப்போடு வச்சு உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிக்கிட்டு உங்களை ஓட்டாண்டியாக மாற்றி நல்ல செழிப்பில் இருந்ததான உங்களை பிச்சை எடுக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலை. ஒரு காலத்தில் கீழே இருந்தோம், கர்த்தர் நம்ம இன்னைக்கு உயர்த்தியிருக்கிறார், கீழாக்காமல் மேலாக்கியிருக்கிறார். ஏந்தும் கரங்களை என்ன பண்ணிக்கிறாரு? கொடுக்கும் கரங்களாக கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு? மாற்றியிருக்கிறார். ஆனால் அதை குறித்து நம்ம நினைக்க வேண்டாம். இப்போ இவங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கம், நீ அந்த உடைஞ்சு போனதான அந்த ஆலயத்தை கட்டணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாலாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சி பாவப்பட்ட உங்கள் வீடுகளிலே குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இப்போ கர்த்தருடைய வீடை கட்டணும் இல்லைப்பா, முதலாவது என் வீட்டை கட்டணும். தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு கர்த்தர் இவங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ தேவனுடைய ஆலயம் எது? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. உங்களை சரி செய்யும்படியாக, உங்களிடத்தில் உடைந்து போயிருக்கிற பகுதிகளை சரி செய்யும்படியாக, பிசாசினால் நெருப்பு வைக்கப்பட்டு உங்களுடைய வாசல்களெல்லாம் பிசாசு எரித்து போட்டிருக்கிறான், அதையெல்லாம் சரி செய்யும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க? உங்களுடைய சொந்த காரியத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இது சரியான காலம் அல்ல. அடுத்த பாருங்க 6வது வசனம், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் திரளாக விதைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் எங்கே கொண்டு போடுறீங்க தெரியுமா? பொத்தலான பையில் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே எல்லாம் கொட்டி போயிடுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து கடனை வாங்கிறது, இந்த கடனை அடைப்பதற்கு இன்னொரு இடத்துல கடனை வாங்கிறது, அந்த கடனை அடைப்பதற்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கிறது. ஆனால் பெரிய வேலை தான், நல்ல சம்பாத்தியம்தான், ஆனால் கையில் காசு இல்லை. நீங்கள் திரளாய் விதைக்கிறீங்க, கொஞ்சமாக அறுத்துக்கிட்டே வரீங்க. நீங்கள் புசிச்சு திருப்தி அடைகிறதே இல்லை. புசிச்சாலும் உங்களுக்கு பசி அடங்கலை.
குடிக்கிறீங்க, பரிபூர்ணம் அடையலை. வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 5ஆம் வசனத்திலையும் அதான் சொல்கிறாரு, இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 7ஆம் வசனம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இறுதியாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு எது முக்கியம், யார் முக்கியம், உங்களுடைய வாழ்க்கையில் எது பிரதானமான காரியமாக இருக்கிறது? தேவனா அல்லது உலகமா? 2 காரியத்தை கர்த்தர் உங்கள் முன்பாக வைக்கிறார். உங்கள் கண்களின் காட்சியின்படி நீங்கள் நடக்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீங்களா? தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அதில் நடக்க உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா? இந்த 2 கேள்வி தான் நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன். நாம் யாவரும் எழுந்து நிற்போம், கர்த்தருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் இதுவரையிலும் என்னை அழைத்ததான தேவனை நான் பார்க்காம, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறதான கர்த்தரை நான் வைத்து கொண்டு நான் ஏதோ செய்கிறது போல், நான் ஏதோ சம்பாதிக்கிறது போல் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிச்சிட்டீங்க ஆண்டவரே. அப்போ ஏன் என் வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்குது? நான் தேவனுடைய வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். உன் வழியில் எது டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது? தேவனுடைய வழியை விட்டு எது உன்னை விலக்கி கொண்டே இருக்கிறது? சற்று யோசித்து பாருங்களேன். கர்த்தருடைய கையில் அர்ப்பணிச்சிடுங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் நம்மளோடு தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நம்மளோடு தான் பேசிக்கிட்டே இருக்கிறார். தேவ கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறீங்க. இதுவெல்லாம் நல்லவர் தான். உங்கள் கையிலேருந்து நான் ஒரு நாள் தீமையை பெற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த நாளில் எங்களை எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீங்கள் எச்சரித்து கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ஷன் உண்டு பண்ணும்படியாக பிசாசினால் நியமிக்கப்பட்டிருக்கிறதான அநேக பாதைகள், அநேக சோதனைகள் எங்களுக்கு எதிராக இருக்கிறது. கர்த்தாவே, அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் எங்களை அந்த பாக்கியவான்களுடைய லிஸ்ட்டில் எங்களை வைக்கும்படியாக நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே. மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு வரல. கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நோக்கி பாருங்கள். யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? யாரை தேடி வந்திருக்கிறீங்க? தேவ கரத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய பரிசுத்த சபையை சேர்க்க முடியாது, நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். இதற்காக தான் அவர் பாடுபட்டார், இதற்காக தான் ரத்தம் சிந்தினார், இதற்காக தன்னுடைய சரீரத்தை பிற்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். நீங்கள் யாரை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீங்க? யாரை நோக்கி பார்க்கிறீங்க? யாருடைய வார்த்தையை கேட்குறீங்க? ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிச்சிருக்கிறாருங்க. நம்முடைய பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்து விடுவோம். உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி அவருக்கு தெரியும். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே, என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா, உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான்
உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நம்ம வந்தபடி போகவே கூடாது. பாரத்தோடு வந்திருக்கலாம், அது எல்லாத்தையும் கர்த்தர் மேலே வச்சிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டார். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்து தீர்த்தார். அவருடைய காயத்தின் தழும்புகளாலே நமக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது பிள்ளைகளுடைய அப்பமாக இருக்கிறது. உரிமை பாராட்டி தேவ கரத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற டிஸ்ட்ராக்ஷன் ஸ்பீட்டை நம்ம பார்த்து அதை இனம் கண்டு கொண்டு அதிலிருந்து தப்பிக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம், தேவ கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த நேரத்தில்